நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சப்ரகமுவ மாகாணம், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டன், கினிகத்தேனை, பொல்பிட்டிய பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 3 பெண்கள் உட்பட 4 உயிரிழந்துள்ளனர். பலத்த மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கையில் அவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டன. அதேவேளை நாவலப்பிட்டி கோலங்கந்த பகுதியில் கடையொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 67 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் வட்டவளை பகுதியில் மகாவெளி கங்கையின் குறுக்கே அமைந்துள்ள பாலத்தில் பயணித்த 53 வயதுடைய நபர் ஒருவர் தவறி ஆற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். அத்துடன் கினிகத்தேனை, அம்பகமுவ பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 45 வயதுடைய ஒருவர் இதுவரை காணாமல் போயுள்ளார். அதே நேரத்தில் நுவரெலியாவில் 2300க்கும் மேற்பட்டோர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி நாட்டில் தற்போது நிலவும் மழை மற்றும் அனர்த்த நிலைமைகளால் நுவரெலியா மாவட்டத்தில் 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். இதுவரை 439 குடும்பங்களைச் சேர்ந்த 1734 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு 7 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹட்டன், கொட்டக்கலை மற்றும் தலவாக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் பல கிராமங்கள் தொடர்ந்தும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை காரணமாக காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை குறித்த கடற்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை புத்தளம் முதல் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பகுதிகளிலும் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனினும் இறுதியாக வெளியான வானிலை அறிவிப்புகளின்படி தற்போது பெய்து வரும் மழையின் அளவு குறைந்துள்ளதால் வெள்ள நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் இல்லை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகாவெளி கங்கை, கலனி கங்கை, கழுகங்கை உள்ளிட்ட முக்கிய ஆறுகளின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் LS சூரிய பண்டாரா தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் நாட்களில் ஈரவலய பகுதிகளில் மீண்டும் அதிக மழை பெய்தால் கலனி கங்கை, கழுகங்கை மற்றும் மகாவெளி கங்கை பகுதிகளில் மீண்டும் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் தொடர்ந்து வானிலை அறிவிப்புகளை கவனித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.